2 ராஜாக்களின் புஸ்தகம் 4 அதிகாரம் 3ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் ஒருவருக்கும் மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியனாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கட்டுக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவர் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாய்த்துக் கொள்ள வந்தான் என்றார். நாம் இந்த வேத பகுதியை கூர்ந்து கவனிக்கிற வேளையில் எலிசாவுடைய தீர்க்கதரிசியாக இருக்கிற தானியேலர்கள் அவருக்கு சீசர்களாக இருந்த அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார். லேவியா அவர் இவர் அநேக தேவனுடைய பிள்ளைகளை உபசரித்த ஒரு குடும்ப பின்னணியத்தில் உள்ளவர். அருமையான மனைவி 2 பிள்ளைகள் அழகிற நம்முடைய இன்றைக்குள்ள தமிழகத்தில் உள்ள நாடகம் என்கிற போது நாம் 2 நமக்கு 2 என்று சொன்னது போல அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். சோதரம் ஆசீர்வாதமான இந்த குடும்பம் ஜெயத்தோடு பின்னாக சென்று கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு நாள் அவர் இறந்து போகிறார். இவருடைய பெயருக்கு சொல்லப்படவில்லை. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவருக்கு மனைவியாக இருந்து நாம் பார்க்கின்றோம். அவர் தீர்க்கதரிசிகளில் பட்டவர்களும் ஒருவராக இருந்திருக்க கூடுவர். இப்ப பிரச்சனை கிடைச்சதா? இவங்க அநேகரை உபசரித்தது நிமித்தமாய் பெரிய ஒரு கட பிரச்சனை அவரை அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. இவர் வாழ்ந்த காலத்தில் அந்த கட பிரச்சனையை குறித்து சீரியஸா சிந்திக்கவில்லை. என்ன நடக்கும் என்று அவன் எண்ணவில்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறமாக கடன் கொடுத்தவர்கள் அவனுடைய 2 பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு போகும்படியா அவனுடைய வீட்டிலே கடந்து வருகிறார்கள். சிந்திக்கணும். இவருடைய உள்ளத்தில் ஒரு பயம், அவருடைய உள்ளத்தை அடிமையாக்குகிறது. எவ்விதமாக இந்த கடத்தை மீட்டுவோம் என்ற ஒரு சஞ்சலம் அதனோடு சேர்ந்து அவருடைய உள்ளத்தை மாற்றுகிறோடு என்னுடைய பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு போகிறா, எனக்கு யார் உண்டு என்றதாக ஒரு குமுறல் அவருடைய உள்ளத்திலே இருந்து இறங்கி வருகிறது. இதை நான் சொல்லும் போது ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து முடியாமல் இருக்கிறேன். தேவன் அறியாம தம்முடைய தலையுள்ள ஒரு பயிராகிலும் நிலத்தில் விடாமல் சொன்ன கர்த்தர் உனக்கு வேண்டிய சகல நன்மையும் தரும்படியால் அவருடைய பட்டாளத்தில் எந்த குறைவும் இல்லை. இதோ இவள் யாரையும் தேடி ஓடவில்லை. நம்மளாயிருந்தா உடனடியா போலீஸ் ஸ்டேஷன்லயோ அங்குள்ள கிராம பஞ்சாயத்தில் உள்ளவங்களையோ
நியாயாதிபதிகளையோ கோர்ட்டையோ தேடி போயிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டாக வேண்டும் என்றால் தேவனுடைய ஊழியக்காரரோடு என்னுடைய விஷயத்தை நான் பங்கு முடிப்பேன். இந்த பிரச்சனையின் மத்தியில் நினைக்கிறேன் அடிமையால் கொண்டு போகும்படியாய் முற்பட்டவர்களை இவங்க பிள்ளைகளும் இவங்களும் சேர்ந்து கப்பல் தப்பிச்சு விரட்டினாங்க வச்சிருக்க. என்னுடைய பைபிள் என்னுடைய ஒரு ஆசியம். அறிவம் போவான், ஹாஸ்பிட்டலில் இருப்பான். இவரை விட விவசாயிகளோடு வந்து இவங்களை க்ளோஸ் பண்ணி இருப்பான். சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆனால் அவன் ஒரு காரியத்தை நன்கு அமைத்திருந்தான். என்னுடைய ஊழியக்காரரோடு என்னுடைய வேதனைய, என்னுடைய கண்ணீர, என்னுடைய தேவைய, என்னுடைய பிரச்சனைய நாம் பங்கு வைத்தால் நிச்சயமாய் அதற்கு பிரச்சனைக்கு பரிகாரம் வரும் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். வேதம் சொல்கிறது, நானே உன் பரிகாரியாக கர்த்தர். சோதரம். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய வாயாக இருக்கிறான். அவர் தேவனுடைய ஊழியக்காரனோடு சிலதை சொல்லும் போது ஆண்டவரோடு சொல்லுகிறார். இவர் அந்த கடன் பிரச்சனையினால் தவித்துக் கொண்டிருந்த வேளையில் உற்றாருடைய குடும்பத்தில் போய் இந்த கடன்களை தீர்க்க ஏதாவது செய்ய சகோதர வர்க்கத்தில் போகல, குடும்ப பின்னத்தில் போகல, மாறாக ஜெபிக்கிற, இவர்களுக்காக ஜெபிக்கிற, இவர்களுக்காக பாடப்படுகிற, இவர்களுக்காக நிற்கிற தேவனுடைய ஊழியக்காரரோடு வந்து சொல்லுகிறார்கள். சோத்ரம். அல்லேலூயா. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். நம்ம சர்ச்சைக்கு சில பிரச்சனைகளை சொன்ன அதே சங்கத்தில் அந்த பிரச்சனை உங்களுக்கு மாறி பிரச்சனை வந்து உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், இவர் வேற யாரையுமே தேடி போகல. சோதரம், சோதரம். தேவன் ஒப்பு கொடுத்த, தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்த அந்த தேவனுடைய ஊழியக்காரரோடு தன்னுடைய வேதனையை பற்றி சொல்லுகிறார். ரைசரோ. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கேட்கிறேன், உடனடியாக ஒரு மாய வேதத்தை சொல்லி பணத்தை வருத்தல தீர்க்கதரிசியாகி எலிசா. சோத்ரம். எலிசா கேட்டது ஒரே ஒரு கேள்வி, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? நீ ஆண்டவருக்காக நீ வைராக்கியமாய் நிற்கிறாயா? உன்னுடைய பிரச்சனை தீர்ப்பவர் நீ தேவனை ஆராதிக்கிற தெய்வீக காரியங்களிலும் நீ முன்னரே இருக்கிறாயா? உன்னுடைய பிரச்சனைக்கு நிச்சயமா அந்த விஷயத்துக்கு தீர்ப்பவர். அல்லேலூயா. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இருந்தால் எந்த
சோத்ரா சோத்ரா அல்லேலூயா. வெளிப்பாடி மண்டலத்தே எலிசா அதை பார்க்கிறார். அல்லேலூயா. ஓ ரிமான ஹத்துலி நூலாமான ஹது கிரேரியாரா கரிங்கள் நாடுகளில் ஏலியாவோடு சேர்ந்து நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்த, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தின, அவருடைய கையிலே என்ன இருந்தது எலிசாவுக்கு நன்றாய் தெரியும். எலிசா கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஓ ரீமான ஆந்தரவிலே கசியானவராகிய உடாரவிலே கசியா, இந்த பகல் உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? ஜபவார்த்தை இருக்கிறதா? விசுவாசம் இருக்கிறதா? கர்த்தருடைய ஊழியத்தை நேசிக்கிறாயா? கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிறாயா? கர்த்தருடைய ஊழியத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாயா? உன்னுடைய என்ன இருக்கிறது? உன்னுடைய இளவீச்சலிலே உன்னுடைய வாழ்க்கையில தீர்மானம் இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையில பிரதிஷ்டை இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்ப்பணிக்கிற நல்ல ஒரு சுபாவம் உனக்கு இருக்கிறதா? ஓ கர்த்தர் இந்த பகல் வேளையில் உன்னுடைய தீர்மானத்தின் மேல் கர்த்தர் இறங்கி வரப்போகிறார். உன்னுடைய சமர்ப்பணத்தின் மேல் கர்த்தர் இறங்கி வரப்போகிறார். இந்த பகல் உடார ஆந்தரவிலே கசியா ரிபாவலவல ஒன்றென்கிறவராயா உடாரவிலே சக்கரவிலே கசியா ரிபாவலவல ஒன்றென்கிறவராயா தென்கிறாயா உடாரவிலே சக்கரவிலே கசியா. ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையே, சமர்ப்பிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்காக ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். இந்த பகல் உன் மத்தியில் கர்த்தர் இறங்கி வருகிறார். நான் நினைக்கிறேன், இப்படி இந்த இடத்திலே கடற்காரங்க பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு போகிறார். நான் என்ன செய்வேன் என்ற ஒரு கேள்வி அவளுக்கு முன்னே பலமாய் நின்று கொண்டிருக்கிறது. சாகுறது அல்லாத வேறொரு வழியிலே என்று சொல்லுகிற நிலையில் அவருடைய வாழ்க்கையிலோ மாறி இருக்கிறது. சோத்ரம் 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 சோத்ரம். நீ கர்த்தருக்காய் ஓடுதலும், நீ கர்த்தருக்காய் பிரயாசப்பட்டதும், நீ கர்த்தருடைய ஊழியத்தை நேசித்ததும், கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு பக்கவரும் நீங்களும் மறந்து போல என் தேவன் அநீதி உடையவர் அல்ல. Praise the Lord. Hallelujah. பூமியிலே வைத்து ஆசீர்வதிப்பார், மறுமையிலே உன்னை ஆசீர்வதிப்பார். Hallelujah. 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 Amen. நான் நினைக்கிறேன், உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தை மரணத்தான் விதி என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது நான் நினைக்கிறேன், இவருடைய உச்சார், இவருடைய உணர்வினர்கள் எல்லோரும் தூரம் என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி வாசல் சொன்னா அதை தாரியும் மாற்றி எல்லாம் மாற்றி கொண்டா பெந்தெகோஸ்து சபையில ஒரே கட்டாயம் வந்தாலே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவர் ஜெபிக்கிறார், எப்படி இருக்கா? அல்லேலூயா. வைராக்கியமா ஆண்டவருக்காக என்று சொல்லி என்ற
ஆண்டவரே, இந்த பகல் இங்கே இருக்கிற சிலரோடு கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். ஆழமான விசுவாசம் இருக்கிறதா? கர்த்தருடைய ஊழியத்தை நேசிக்கிற ஒரு மனம் இருக்கிறதா? சகலத்தை தாங்குகிற ஒரு மனம் இருக்கிறதா? கர்த்தருடைய ஊழியக்காரரை ஒரு கூட கை கோர்க்க ஒரு மனம் உனக்குள் இருக்கிறதா? இது இல்லாம நீ எங்க போனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திரம் பாப்பா. அல்லேலூயா. எனக்கு சின்னொரு இதாகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த எலிசா இங்கே இருக்கவிட்டு, அல்லேலூயா, இன்னொரு ஆளை இவன் தேடி போயிருந்தான். உடைய பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்குமா? தீர்வு வருமா? ஹலோ, சோதரம். ஒருவேளை தலையில கை வச்சு சொல்லுவான், உனக்கு 2 அறை உள்ளதான பஸ், கீழ்மாடி மேலமாடி உள்ள பஸ் தர முடியாது. அது உனக்கு தந்து, உனக்கு நல்ல அம்பாசடர், நல்ல ஒரு பெரிய வாகனம், பெரிய ஒரு வீடு, உனக்கு இப்படி எல்லாம் ஆலோசனை சொல்லி விடுவாங்க. பிரச்சனைக்கு பரிகாரம் வராது. சோதரம், சோதரம், சோதரம். நல்ல பரிகாரம் கர்த்தர். அல்லேலூயா. அங்கே ஆலயத்திலே இருக்கிறார். எலிசாவின் அண்டையில் ஒரு அபிஷேகம் இருக்கிறது, ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. சோத்ரா, சோத்ரா, சோத்ரா. அல்லேலூயா. இந்த இவரோடு அந்த எலிசா சொல்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டபோது, அந்த வீட்டிலே இருக்கின்ற கொஞ்சம் எண்ணெய் இல்லாம வேறொன்றுமில்லை. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். எலிசா சொல்லுகிறான், நீ பக்கத்தில் எல்லாம் பாத்திரமாக்கவா, நீ கதவட. அல்லேலூயா. நான் இங்க வருகிறேன். எலிசா வீட்டுல போறான், கதவை அடைச்சான், பாத்திரம் நிரப்பப்பட்டது. அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா. வெறும் பாத்திரங்கள். நான் நினைக்கிறேன் குட்டு வந்தாச்சு. அல்லேலூயா. சோத்ரம். அல்லேலூயா. குட்டுமா வந்தாச்சு, செம்பு பானை வந்தாச்சு, பித்தளை பானை வந்தாச்சு, அலுமினியத்துல பெரியது வந்தாச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. லாஸ்ட்ல அக்கானி காய்ச்சல அது ராகி கொண்டு வீதி வீதி அதே வயசுல பாத்திரம் இல்லாத அதே கொண்டு வீதி பார்த்தான். எல்லாம் நிறைஞ்சது, எல்லாம் நிறைஞ்சு கடைசியா எலிசா கேட்கிறான். அல்லேலூயா. வீதி கொண்டே இருக்கிறான். வயசுல வீட்டை நிறுத்தல, எப்ப கவனிக்கணும், வீட்டை நிறுத்தல, வீட்டை நிறுத்தல. உன்னுக்கு தப்பு இருக்கிறார, நீ கர்த்தருக்காக வியாபார செய்யணும், நீ கர்த்தருக்காக வியாபார செய்யணும். எனக்கு தப்பு இருக்கிற சம்பந்து, எனக்கு தப்பு இருக்கிற ஆரோக்கியம், கர்த்தருக்கு தப்பு இருக்கிற சமயத்தையும் நீ ஆண்டவருக்காக கொடுக்காத மகள். ஓ திரிபாபா சபரே நான் இருக்கிறேன். இவன் எடுத்து வீட்டில் கொண்டிருக்கின்ற வேளையில் வீட்டில் பார்க்கிறான், பக்கம் உள்ளவான லட்சுமணனுடைய பாத்திரம் இருக்கிறது. விரோதியாய் இருக்கிற பார்வதியுடைய அதிலே பாத்திரம் இருக்கிறது. இதை அவன் பார்க்கல, எல்லாவற்றையும் வீட்டிக் கொண்டே இருக்கிறான். முடிந்த வேளையில் இனி பாத்திரம் உண்டோ என்று கேட்கும் போது இல்லை என்று சொன்ன வேளையில் அரங்கு நீண்டது. சொல்கிறார், இதை பிரித்து கடற்கரை நீட்டி இவருடைய காரியங்களை நிராகரி செய். இந்த பகல் வேளையில் இவருடைய பிரச்சனைக்கு தீர்வு வேணுமானால், இவருடைய கண்ணீருக்கு தீர்வு வர வேண்டும்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஒரு பழக்கத்திலுண்டு ஆற்று பெருக்கற்றடி சூடுவந்தால் ஊற்று பெருக்கால் உறவுட்டு பெற்றவர்க்கு நற்குடி பிறந்தோர் நற்குந்தனானால் இல்லை என வாட்டாரி செய்து. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. சில வருடங்களுக்கு முன்னே நான் ஒரு இடத்திலே மீட்டிங் கலந்து செய்தேன். ஒரு வீட்டில் பிரேயர் முடியும் போது அவங்க எனக்கு விதவிதமான ஆதாரங்களை கொண்டு வைத்தார். அப்ப கர்த்தர் என்னோடு சொன்னா, இவங்களுக்கு சாப்பிட ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நான் கேட்டேன், சிஸ்டர் எனக்கு குறைச்சு கட்டி வேணாம், சூடோட வேணும். அல்லேலூயா. பாத்திரத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க. அல்லேலூயா. நான் நீர் கொண்டா விட உள்ளாம் கன்னியசரி அது வேணாம். அல்லேலூயா. கிச்சன்ல இருப்பாங்க, பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் சொன்னேன், இது நம்ம எல்லாரும் வாட்சி சாப்பிடுவோம் சொல்லி எல்லா பிளேட்லையும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சாப்பிட்டோம். அல்லேலூயா. சோத்ரம் அன்றைக்கு கண்ணீரோடு அந்த குடும்பத்துக்காக ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவரே இந்த குடும்பத்தை மறுமை எடுத்த போதும் அல்லேலூயா பிற்காலத்தில் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென் ஆமென் ஆமென். இருக்கிறதுனால அல்ல, அந்த சொல்லுகிற வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். கொஞ்சம் என்ன மட்டும்தான், கொஞ்சம் தான் இருக்கு, அதிகம் இல்லை. சோத்ரா சகோதரிக்கு தன்னுடைய தகப்பன் இருந்தாங்க வச்சிருந்தேன். இவ ஓடி அங்க போயிருந்தான். இன்னைக்கு வரைக்கும் சில சொல்கிறேன், 1000 எடுத்து கையில இல்ல 50,000 ரூபாய் எடுத்து கையில கொடுத்து மக்களுக்கு என்ன சொல்லியுள்ளது, இவ்வளவு தான் என்ன சொல்லி விட்டு
கொடுப்பாங்க. பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்குமா? பிரச்சனைக்கு பரிகாரம் வந்திருக்குமா? கடன்களை மீட்க முடியுமா? முடியும். ஆனால் கர்த்தர் இறங்கி வந்து ஒரு சமத்தியை கொடுத்து கடன் மீட்டல்ல அடுத்த கட்டத்திற்கு நீ போகிறதற்கோ உயர்த்ததற்கு ஒரு பிரார்த்தனை நடத்துவதா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் ஊழியத்திலே அநேக காரியங்களை கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறேன். சிலவங்களுடைய வேதனைகளை ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க. காசு இப்படி இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த பலவீனம் இருக்கிறது, இந்த பிசாசு கட்டுகள் இப்படி என்ன போராடி கொண்டு எல்லாம் சொல்லுவாங்க. சிலவங்க அதில் கொஞ்சம் ஊதியப்பா அப்போக்கு இப்படி உண்டா பத்தி போல பேசாம போவாங்க. அல்லேலூயா. நான் யாரையும் குறை சொல்லுகிறது அல்ல. ஊழியக்காரத்தில் என்னுடைய தேவைய என்னுடைய பிரச்சனையை சொல்லும் போது ஊழியக்காரன் கேட்கிறதற்கு முன்னே அபிஷேகம் பண்ணின கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதுக்கு சரியான தீர்வை ஆண்டவர் தருவார். சொல்லுங்க பாப்பா. சமயம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு கடந்து போவோம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவன் திட்டற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அருமையான் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் திக்கற்ற பிள்ளைக்கு விதவைக்கு நியாயம் செய்கிறவரும் அத்தியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். உண்டாக வஸ்திரம் உனக்கு என்ன தேவையோ அதை சம்பூர்ணமாய் தர தேவன் வல்லவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் நினைவுகிறேன், இந்த இடத்திலே சட்டிலே இருக்கும்போது தீமை சம்பவது என்னுடைய துணி எல்லாம் தீ ஒட்டி எரிந்தது. ஒரு துணியில போட்டிருந்த ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும்தான். அடுத்து வாங்குறதுக்கு எனக்கு காசு இல்லை. அல்லேலூயா, சோதரம், சோதரம், சோதரம். ஆனால் ஒரு காரியம், என்னுடைய ஆண்டவர் கடற்காரன் அல்ல, போதும் என்று சொல்லுகிற அளவில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சோதரம், அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள எந்த வாங்கி கொடுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா.